மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா, மலையாள நடிகர் மம்முட்டி, நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார், சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பேர் பத்ம விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் சார்பில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படக்கூடிய நிலையில் இந்த ஆண்டுக்கான விருது பட்டியலை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா, கேரள முன்னாள் முதலமைச்சர் BS அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேரளாவை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வயலின் கலைஞர் N ராஜம், கேரளாவை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் P நாராயணன் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏக் தோ தீன், தால் சி தால் மிலா உள்ளிட்ட பல பாலிவுட் ஹிட் பாடல்களை பாடிய மெல்லிசை ராணி என்று அழைக்கப்படக்கூடிய பாடகி ஆல்கா யாக்னிக்கிற்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு பிரிவில் முன்னாள் இந்திய டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், கோட்டக் மஹிந்திரா வங்கியின் நிறுவனர் உதய் கோட்டக் ஆகியோரும் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சமூக சேவகர் SKM மயிலானந்தன் உள்ளிட்ட 13 பேருக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் முக்கிய பங்காற்றிய IPS அதிகாரி K விஜயகுமார், கலைப்பிரிவில் சகோதரிகள் காயத்ரி, ரஞ்சினி, அறிவியல் பிரிவில் K ராமசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT இயக்குநர் காமக்கோடி, மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், எழுத்தாளர் சிவசங்கரி, ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெருமானுடைய திருவருளினாலே 81 வயதிலும் என்னை பாட வைத்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மத்திய அரசினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பெருமையை நான் எண்ணி பெரிதும் மகிழ்கின்றேன். எல்லா ஆலயங்களிலும் திருமுறைகள் ஓத வேண்டும், அதனுடைய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். பத்மஸ்ரீ அவார்ட் இன்னும் நிறைய விக்சித் பாரத் 2047க்காக உழைக்கணும் என்ற ஒரு பெரிய உந்துதலை எனக்கு அளிக்கிறது. சிற்பக்கலையில் சேலம் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், மறைந்த ஓவியர் நீலகிரி R கிருஷ்ணனுக்கும், புதுச்சேரி சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நடிகர் மாதவனுக்கு மகாராஷ்டிர மாநில பிரிவில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட உள்ளது. விளையாட்டு பிரிவில் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, மகளிர் உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், ஹாக்கி கோல்கீப்பர் சவிதா புனியா, பாராலிம்பிக்கில் 2 முறை தொடர்ந்து பதக்கம் வென்ற பிரவீன்குமார் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் பலர் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு உதவிய மல்யுத்த பயிற்சியாளரான ஜார்ஜியாவை சேர்ந்த விளாடிமிர் மெஸ்வெர்ஷ்விலி காலமான நிலையில் அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை சேர்ந்த ஹாக்கி மகளிர் பயிற்சியாளர் பல்தேவ் சிங்கும் பத்மஸ்ரீ விருதை பெற இருக்கிறார். பத்ம விருதுகளுக்கு தேர்வானவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.